ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. உங்களுக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு எப்படி கொஞ்சம் பெட்டராக வந்துட்டு கொடுக்குறது அப்படிங்கிறப்ப தான் சொல்ல போகிறேன். க்ரீன் ஸ்க்ரீனை வச்சு க்ரீன் ஸ்க்ரீன் இல்லாமல் வந்துட்டு 10 பைசா கூட செலவு பண்ணாமல் எப்படி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு க்ரியேட் பண்ணலாம் பேக்ரவுண்டை வந்துட்டு அப்படிங்கிறத வந்துட்டு சொல்கிறேன். ஸோ வந்துட்டு கேட்டிருந்தீங்க நிறைய பேர் வந்துட்டு பேக்ரவுண்டு வந்துட்டு வேறு எந்த ஒரு ஆப் இல்லாமல் க்ரீன் ஸ்க்ரீன் இல்லாமல் வந்துட்டு எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு வந்துட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு க்ரீன் ஸ்க்ரீன் இல்லாமல் வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்துட்டு எப்படி ஒரு 10 பைசா கூட செலவு பண்ணாமல் வீடியோஸ் வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன். உங்கள் வீட்டில் ஏதாவது க்ரீன் கலர் டிஷர்ட் இல்லைனா க்ரீன் கலரில் ஏதாவது ஒரு பேப்பரோ இல்லைனா க்ரீன் கலரில் ஏதாவது உங்களுக்கு வீட்டில் பெயிண்ட் இருந்தாலோ ஓகே, எதுனாலும் பிரச்சனை இல்லை. உங்களோட வீட்டில் இருக்கிற விஷயங்களை வச்சு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் வந்துட்டு ரிமூவ் பண்ணலாம். ஸோ அந்த பேக்ரவுண்ட் வந்துட்டு எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற பார்த்தா இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். 2 சேனலை வந்துட்டு அதுக்கப்புறமா ப்ரொமோட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நடிகர் ஜீவா வந்துட்டு நடித்த 25வது படம் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கு உண்டான கேள்வி வந்துட்டு இது, நடிகர் ஜீவா வந்துட்டு நடித்த 25வது படம் என்னது அப்படிங்கிறத வந்துட்டு மறக்காம வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அந்த படம் வந்துட்டு ரொம்ப காமெடியான படம், கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே ஒரு பிளான் வச்சுருக்கிறேன். ஸோ பெஸ்ட்டாக வந்துட்டு ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறேன். 2 சேனல் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணிடுறேன். கடைசி வரைக்கும் வந்துட்டு வீடியோவை பாருங்கள். ஓகே, இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா வந்துட்டு இதாங்க, க்ரீன் ஸ்க்ரீனை வச்சுட்டு எப்படி பண்ணுறது. நிறைய பேர் வந்துட்டு க்ரீன் ஸ்க்ரீன் வாங்குறதுக்கு காசு செலவழிக்கணுமா அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் வந்துட்டு வாங்குவாங்க காசு கொடுத்து. அவ்வளோவெல்லாம் செலவு பண்ண தேவையில்லை. உங்கள் வீட்டில் ஒரு சின்னதாக டிஷர்ட் இருந்தாலும் போதும், உங்களோட டிஷர்ட் இருந்தாலும் போதும், இல்லை உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் பச்சை கலரில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இன்னொரு ஆப் வந்துட்டு நான் யூஸ் பண்ணேன். பேக்ரவுண்டை வந்துட்டு க்ரீன் ஸ்க்ரீன் இல்லாமல் எப்படி வந்துட்டு ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நான் ட்ரை பண்ணேன். ஸோ அது வந்துட்டு ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை சொல்லிடலாம், நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சு வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு நான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்துட்டு நான் போடுறேன். ஸோ அதுக்கப்புறமா பெஸ்ட்டு கமெண்டெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ரிவீல் பண்ணலான்னு இருக்கேன். உங்களோட கமெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் உங்களோட கோல்டன் கமெண்ட்ஸை வந்துட்டு மறக்காம வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் உள்ள லைக் பட்டனை வந்துட்டு தட்டி விட்டுருங்க. ஸோ இப்போ வந்துட்டு எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ ஒரு டெமோ வீடியோக்குள்ள வந்துட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு வீடியோக்குள்ளே வந்துக்கோங்க. வீடியோக்குள்ளே வந்துட்டு கேன் மாஸ்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பக்கத்தில் உங்களோட க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கும், அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்துட்டு உங்களோட லேயரில் போயிட்டு உங்களோட வீடியோ வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நீங்கள் குரோமோ கீ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். குரோமோ கீ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்துட்டு சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட வீடியோ வந்துட்டு நீங்கள் பேக்ரவுண்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் தனியாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு டிஷர்ட்டு இல்லை அப்படின்னா வந்துட்டு க்ரீன் கலர் டிஷர்ட்டு இல்லை க்ரீன் கலர் ஏதாவது ஒரு துணி ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு தனியாக க்ரீன் ஸ்க்ரீன் வாங்கணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? சரி, ஓகே, தான் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு டெமோ. ஓகேங்களா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், தெரியல அப்படின்னா வந்துட்டு. அதுக்கப்புறமா ஒரு 2 சேனல் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணிடுறேன். என்ன சேனல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா paytm ஏர்னிங்ஸ் தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனல், அதுக்கப்புறமா மிஸ்டர் தமிழ் மகன் அப்படிங்கிற ஒரு சேனல். ஓகேங்களா? 2 சேனலுமே சூப்பராக இருக்குங்க. மறக்காம வந்துட்டு அவங்களோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். paytm ஏர்னிங்ஸ் தமிழ் நீங்கள் வந்துட்டு மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்துட்டு பேடிஎம்மில் மறக்காம வந்துட்டு அவங்களோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ தான் வந்துட்டு கன்சிஸ்டன்ஸாக வந்துட்டு வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சேனல் ஆர்ட்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. கன்சிஸ்டன்ஸாக வந்துட்டு வீடியோ கொடுக்குறாரு. ஸோ உங்களோட சேனல் குரோத்தாக இருக்கிற வாழ்த்துக்கள். ஸோ கண்டிப்பாக அவரோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். எப்படி ஏர்னிங் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் பேடிஎம்மில். ஸோ ட்ரஸ்டடான ஆப்பை மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி அவரோட சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன். மறக்காம வந்துட்டு அவரோட சேனலை விசிட் பண்ணி அவங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க. ரெகுலராக வந்துட்டு வீடியோ வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க. மறக்காம நீங்கள் விசிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சேனல். சரி, ஓகே, போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன, மிஸ்டர் தமிழ் உலகம் அப்படிங்க தமிழ் மகன் அப்படிங்கிற ஒரு சேனல். ஓகேங்களா? மிஸ்டர் தமிழ் மகன் சூப்பராக இருக்குல்ல பேர். ஓகேங்களா? அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா சோசியலை பற்றின வீடியோஸு, சோசியல் இஷ்யூஸ் பற்றின வீடியோஸு, அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸு, அதுக்கப்புறம் ஹாரர் கண்டென்ட்ஸ்லாம் போடுறதா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ஐபிஎல் மேட்சை பற்றின அப்டேட்ஸ்லாம் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்தார். ரீசெண்ட்
அப்டேட்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஸோ நீங்கள் போய் பார்க்கலாம், மறக்காம வந்து அவரோட சேனலை விசிட் பண்ணி பார்க்கலாம். கரண்ட் அப்டேட்ஸ்லாம் அவர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியாஸ் வந்துட்டு கிடைக்கும். கண்டிப்பாக வந்துட்டு எந்த மாதிரியான கண்டென்ட் போடுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களோட சேனல் டிஸ்கிரிப்ஷன் லிங்கே கொடுக்குறேன். ஸோ மறக்காம வந்துட்டு அவங்களோட சேனலை வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க சப்போர்ட் வந்துட்டு கொடுங்க. அவங்களும் வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்துட்டு சப்போர்ட்டை கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவங்களோட சேனலை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு நான் ப்ரொமோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அவங்களோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோஸில் வந்துட்டு பார்க்குறேன். தேங்க்யூ.